பற்றியும் நேற்றைய தினம் அம்பாளுடைய பெருமையை பற்றியும் இங்கே சிந்தித்திருந்தோம். இன்றைய தினம் கலியுக வர்தனாக இருக்கின்ற முருகப்பெருமானை பற்றி இன்றைய தினம் நாங்கள் இந்த நேரத்திலே சிறிது சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். முதலாவதாக முருகப்பெருமானுடைய தோற்றத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, தக்கனுடைய யாகத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சிவபிரானை மதிக்காமல், அவருக்கு அவிர்வாகம் கொடுக்காமல் நடத்தப்பட்ட யாகத்திலே இந்திராதி தேவர்கள், முனிவர்கள், பிரம்ம விஷ்ணு தேவர்கள் எல்லாம் அதிலே அந்த தக்கனுடைய யாகத்திலே கலந்து கொண்டார்கள். தனக்கு எதிராக நடத்தப்படுகின்ற யாகத்திலே இவர்கள் எல்லாம் கலந்து கொண்டபடியால் 108 யுகங்கள் இந்த தேவர்கள் அதற்கான தண்டனையை பெற வேண்டும் என்ற திருவருளுக்கு இணங்க அந்த 108 யுகங்கள் அவர்கள் சூரபத்மன் என்ற அசுரனுடைய அடிமைகளாக, அவன் சொல்லுகின்ற, அவன் ஏவுகின்ற வேலைகளை செய்பவர்களாக 108 யுகங்கள் இருந்தார்கள். அப்படி இருந்து வருகின்ற பொழுது தேவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் ஒரு அளவுக்கு மேல் தாங்காத ஒரு நிலையிலே அவர்கள் பிரம்ம விஷ்ணு இந்திராதி தேவர்கள் அனைவரும் சென்று சிவபெருமானிடத்திலே முறையிடச் சென்றார்கள். சிவபெருமானோ ஞான நிலையில இருந்து முனிவர்களுக்கு ஞானத்தை, யோகத்தை உபதேசித்துக் கொண்டிருந்தார். அவரை குழப்ப முடியவில்லை. ஆகவே மன்மதனை கொண்டு அன்பு எய்தி அவரை அந்த நிஷ்டையிலே இருந்து விளக்கி அவரை தங்களுடைய கஷ்டங்களை நீக்கும் பொருட்டு தங்கள் சொரூபமான ஒரு புத்திரனை, சூரபத்மனை அழிப்பதற்கு நீங்கள் அருள வேண்டும் என்று கேட்பதற்காக மன்மதனை கொண்டு கரும்பு மலர் அன்பு எய்தி அவரை அந்த அவதாரத்துக்கு, அதாவது சிவனுடைய ஒரு நேரடி அவதாரமாக கருதப்பட்டவர் முருகப்பெருமான். அந்த நேரத்திலே சிவபெருமானிலேயே நெற்றிக்கண்ணிலே இருந்து 6 தேஜசான அக்னிகள் வாயு பகவான் மூலமாக சரவண பொய்கையிலே கொண்டு சேர்க்கப்பட்டது. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோலை புலம்போர் மேனியாகி கருணைகோர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகமுய்ய என்ற பாடலை பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு தெரியாத இறைவன் அருவம், அந்த அருவமானது உருவமாகி ஒரு ஜோதியாக, அந்த ஜோதி முழுமையை அடிமொழி தெரியாத அளவிலே நிறம் உலகத்தை வியாபித்திருந்தது. அந்த ஜோதி மேனியாக, முருகப்பெருமானுடைய மேனியாக அந்த பரபிரம்மமானது, முருகப்பெருமானுடைய அக்னி ஜோதி முருகப்பெருமானுடைய மேனியாக அன்பை பொழிகின்ற முகங்கள் 6 முகங்களை கொண்டு சரவண பொய்கையிலே வந்து உதித்தார். உலகங்கள் உய்வதற்காக, ஜீவராசிகள் அதிலே வாழுகின்ற மக்கள் உய்வதற்காக முருகப்பெருமான் ஜனித்தார் அல்ல, அதிலே வந்து உண்டானார், உத்பவித்தார் என்று அந்த பாடலிலே சொல்லப்படுகிறது. சிவபெருமானுடைய அம்சமாகவும் நேரடி தொடர்புள்ளவராகவும் விளங்குகின்ற முருகப்பெருமான் சரவண பொய்கையில்
நாணலில் சரம் என்று ஒரு வகை இருக்கின்றது. அதிலே உதித்தவர் என்பதனாலே பவ உண்டாகியவர். ஆகவே சரவண பவன் என்று அவருக்கு பெயர் உண்டாயிற்று. உமாதேவியாருடைய இனிய அன்பான அரவணைப்பினாலே சண்முகரானா, ஆறுமுகம் கொண்ட சண்முகரானா, ஒரு திருமேனி 6 முகங்கள். அந்த முருகப்பெருமானாலே சூரபத்மன் வதைக்கப்பட்டார். எப்படி என்று கேட்டால், அம்பாளுடைய சக்தி வேலாயுதத்தை கொண்டு சூரபெருமானுடைய மார்பை பிடித்து அந்த சூரபத்மானுடைய ஆன்மாவை தனது வாகனமாக மயிலாக சேவலாக ஏற்றுக்கொண்டார் என்று அந்த கந்தபுராண வடிவம் கூறுகின்றது. இது எல்லாமே சூரபத்மன் முதலே சிவபெருமானை நினைந்து தவமிருந்து வரங்கள் பெற்று உங்களுடைய துணையோடு உங்களிலே இருந்து வந்த ஆற்றல் ஒன்றுதான் என்னை அழிக்க முடியும் என்று கேட்பதற்கிணங்க முருகப்பெருமானாலே அருளப்பட்டவன் சூரபத்மா. அப்படியாகிய முருகப்பெருமான் தமிழ்நாட்டிலேயும் சரி இலங்கையிலேயும் சரி அடியார்களுடைய மிகுந்த விருப்பத்துக்குரிய ஒரு முருகப்பெருமான கடவுளாக இருக்கின்றார். முருகப்பெருமானுக்கு சிறப்பாக 6 வடை வீடுகளை கூறுவார்கள். முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி விரதம் என்பது மற்றைய விரதங்களை காட்டிலும் மிக உன்னதமானது, உறுதியானது என்பது அதை அனுஷ்டிக்கிறவர்களுக்கும் தெரியும், அதை காண்பவர்களுக்கும் தெரியும். அந்த அளவு தூரம் முருகப்பெருமானுடைய விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அதன் மூலமாக பெறுகின்ற பலனை கொண்டுதான் மேலும் அடியார்கள் அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறார்கள். அதே போல முருகப்பெருமானுடைய மிக சிறந்த விரதமாக கருதப்படுவது வெள்ளிக்கிழமை விரதம். ஒவ்வொரு சுக்கிரவார விரதம் 3 வருடங்களுக்கு வெள்ளிக்கிழமையிலே முருகனை நினைந்து விரதம் இருந்து அபிஷேக ஆராதனை செய்து 3 வருடங்கள் தொடர்ந்து இருந்தால் அவர்கள் நினைத்த காரிய சித்தி ஏற்படும் என்று சொல்லும் அளவுக்கு அந்த விரதம் சிறப்பானது. அதே போல முருகப்பெருமானுடைய கார்த்திகை விரதமும் மிகச் சிறப்பானது, சஷ்டி விரதமும் மிகச் சிறப்பானது. முருகப்பெருமான் இருக்கின்ற 6 படை என்கின்ற ஆலயங்களுக்கு நீங்கள் எல்லாம் சென்றிருப்பீர்கள். படை வீடு என்பது விடு என்பதில் இருக்கின்ற அந்த விசிறி படைந்து வீடு விடுபடுதல் வீடு என்றாகியது. படைகள் இருக்கின்ற இடம் படை வீடு. விநாயக பெருமான் எப்படி கணங்களுக்கு தளபதியாக இருப்பாரோ, தலைவனாக இருக்கிறாரோ, கணங்களுக்கு பதியாக இருப்பதாலே கணபதி என்று விநாயக பெருமானை நாங்கள் அழைக்கின்றோம். அதே போல முருகப்பெருமானை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தேவ சேனைகளுக்குடைய அதிபதி அவர். அதனாலே தேவசேனாபதி என்கின்ற பெயரை பெற்றவர். கணங்களுக்கு அதிபதி விநாயக பெருமானாகவும் தேவ சேனைக்கு அதிபதி முருகப்பெருமானாகவும் இருக்கிறார். இந்த படைவீடுகளுக்கு செல்லுவர்கள் பந்தங்களிலே இருந்து விடுபடுவதற்கு உரிய தலங்கள் என்பதனாலே படை வீடு. அந்த பந்தங்களில் எப்படி ஒரு சிப்பிக்குள்ளே இருக்கிற ஒரு முத்தானது அதை விட்டு வெளியே வந்தால்தான் அந்த முத்துக்கு சிறப்பு. அதே போல சிப்பியாகிய பந்தங்களிலே இருந்து இந்த ஆன்மா விடுபட்டால்தான் முக்தனாக முடியும். ஆகவே அந்த படை வீடுகளுக்கு சென்று வணங்கியவர்களுக்கு முக்தி பேறு கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இதிலே முதலாவதாக பார்த்து கொண்டேமேயானால் திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கொள்ளலாம் முதலாவது படை வீடாக. இரண்டாவதாக திருச்செந்தூரை எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவதாக திருவாவினன்குடியை எடுத்துக்கொள்ளலாம் பழனி. நான்காவதாக தந்தைக்கு உபதேசம் செய்த திருவேரகம். ஞானப்பழத்தினை உதிர்கின்ற இடமாக பழமுதிர்ச்சோலை. வினோதமாக ஒவ்வொரு குன்றுகளிலுமிருந்து அருள் புரிகின்ற முருகனாக குன்றுதோராக. இப்படி 6 இடங்களிலே முருகப்பெருமான் இருந்து அருள்
ஏனாக இருந்தால் எங்களுக்கென்று 6 பகைகள் இருக்கின்றன. எங்களுக்கு அகப்பகை புறப்பகை இருப்பதிலே எங்களுடைய அகப்பகையாக இருப்பது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். இவை அனைத்தையும் இல்லாமல் செய்வது இந்த 6 படை வீடுகள். அந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் என்பது உலகம் முழுந்தும் பறந்திருக்கின்றது. முருகப்பெருமான் தமிழ் கடவுள் என்று கூட பெயர் பெற்றவர். அவை பிராட்டியினிடத்திலே இனிது பெரிது என்ற வரிசையிலே பாடச் சொல்லி கேட்டு மகிழ்ந்தனர். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய திருவருள் பெற வேண்டிய அடியார்கள் தினமும் மேற்சொன்ன விரதங்களை அனுஷ்டித்து ஓய்வு பெற வேண்டும் என்ற செய்தியை இந்த இடத்திலே அடியார்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, விநாயகப் பெருமானுடைய இந்த மகோத்சவ காலங்களிலே அடியார்கள் தொடர்ந்து வர வேண்டும். ஆலய வேண்டுகோளை வைத்து முருகப்பெருமானை பற்றி இன்றைய தினம் தெரிந்து கொண்டோம். மேலும் ஒரு செய்தியாக, 2 மனைவி இருப்பவர்களை முருகப்பெருமானுக்கு ஒப்பிடுவார். ஆனால் அந்த கருத்தை உடைக்கும் விதமாக முருகப்பெருமான் வள்ளி தேவயானியுடன் இருக்கின்றார், வேலுடன் இருக்கின்றார். ஒன்று இச்சாசக்தி, ஒன்று ஞான சக்தி, ஒன்று கிரியாசக்தி. சக்தி என்றவுடனே அதற்கு பெண்ணுருவம் கொடுப்பது வழக்கம். இச்சையுடன் இறைவனை இணைந்தவள் ஜீவான்மாவுக்கு இது முன்பும் குறிப்பிட்டிருந்தேன், வள்ளி அம்மை. தெய்வானை ஞான நேரம் என்று வந்தபடியால் அது ஞான சக்தி. ஆன்மாக்கள் இறைவனிடத்திலே அன்பு வைத்து ஈடுபாடு வைத்து அந்த இறைவனுடைய பாத திருவடிகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல ஞான வழி நின்றும் இறைவனுடைய பாதங்களை சென்றடையலாம். கிரியாசக்தியாகிய கிரியை என்று சொல்லியிருந்தேன், சரியை கிரியை, அந்த கிரியாசக்தி நாங்கள் செய்கின்ற வழிபாடுகளினாலே பூஜைகளினாலே எங்களுடைய வழிபாட்டு முறைகளினாலே இறைவனுடைய பாதங்களை அடைந்து கொள்ளலாம். சக்தி என்று வருகின்ற நேரம் சக்தி வேல் என்று சொல்லுகிறார்கள். வீரம் என்று வருகிற நேரம் பெண்ணுருவத்தை அங்கே கொடுக்கிறார் என்ற செய்தியையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு, விநாயகப் பெருமானுடைய கும்பாபிஷேக பொது ஆலய கட்டிட நிர்மாண பணிகளிலே அடியார்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் கலந்து விநாயகப் பெருமானுடைய மகோத்சவத்தை மட்டுமல்லாது மகா கும்பாபிஷேக திருவிழாவையும் கண்களினாலே கண்குளிர காண வேண்டும். அதற்கு விநாயகப் பெருமானுடைய திருவருள் உங்கள் உள்ளத்திலே நின்று அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி இத்துடன் அமைகின்றோம். பார்வதி